தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் நீரேந்து பகுதிகளில் இருந்து வரும் மேலதிக நீர்வரத்து காரணமாக மகாவலி கங்கையின் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக திருகோணமலை மாவட்டத்தில் பல தாழ்நில பிரதேசங்கள் மீண்டும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. குறிப்பாக வெண்டராசன் குளம் மற்றும் கந்தளாய் குளங்களில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வெளியேறும் மேலதிக நீர் மகாவலி கங்கையில் கலந்து ஆற்றுப்படுகைகளை அண்மித்த பகுதிகளில் அபாய நிலை உருவாகியுள்ளது. கிண்ணியா பிரதேசத்தில் மட்டும் கடந்த நவம்பர் மாதம் வெள்ளத்தினால் 10,000 ஏக்கர்களுக்கு அதிகமான வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளன. கடந்த வாரம் வெள்ளம் வடிந்ததைத் தொடர்ந்து விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் மீண்டும் விதைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் தற்போதைய இரண்டாவது கட்ட வெள்ளப்பெருக்கு மீண்டும் அந்த வயல் நிலங்களை மூழ்கடித்தும் இருக்கின்றது. விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியும் இருக்கின்றது. அத்தோடு 48 மணித்தியாலங்களுக்கு இந்த வெள்ள அபாயம் நீடிக்கலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்தும் உள்ளது. ஆற்றுப்படுகைகளை அண்மித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மக்களின் வாழ்க்கையை மீண்டும் இயற்கை அனர்த்தம் புரட்டி போட்டதால் மக்கள் இயல்பு வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் உள்ள புசலாவ நகரில் மண் சரிவு அபாயம் காரணமாக 7 கடைகள் மூடப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டும் உள்ளனர். திடீர் வெடிப்பு மற்றும் சேதம் காரணமாக கடைகள் மூடப்பட்டதாக புசலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய பேரிடர் நிலைமை குறித்து ஒலிபெருக்கிகள் மூலம் கடை உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தும் வருகின்றார்கள். மோசமான வானிலை காரணமாக புசலாவ நகரத்தில் அருகில் உள்ள செங்குவாரி தோட்டத்தில் மேல் பகுதி விரிசல் காரணமாக மண் சரிவு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புசலாவ பல்லேகம பிரிவில் வெடிப்புகளால் சேதமடைந்த பல இடங்களை சீரமைக்கும் பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இதில் உள்ளூர்வாசிகள் கிராம அலுவலர்கள் என பலரும் இணைந்து செயற்பட்டும் வருகின்றார்கள்.